بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله، ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا أراد الله بعبد خيرا فقهه في الدين وألهمه رشدا، أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகட்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு இது ஹக்கு இது பாத் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட என்னுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தின் தன்மையும் சலாமின் நிறைவேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை படித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எல்லாம் இயன்றாலும் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களெல்லாம் என்னுடைய வாழ்விலிருந்து தவிர்த்து வாழ்விட எங்களுக்கு விலக்கி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களெல்லாம் என்னுடைய வாழ்விலிருந்து முற்றுமுழுதாகவே தவிர்த்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கு நிறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊஸீகும் வ நஃப்ஸி அவ்வளவு பித்தக்வல்லாஹ். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அல்லாஹ்விடம் இருந்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் மிகப்பெரிய ஒரு அமானியத்தை நாம் சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அமானிதம் எப்படிப்பட்ட அமானிதம் என்று சொன்னால், உலகத்திலே மிக பிரம்மாண்டமான படைப்புகள் அதனை சுமக்க மறுத்த அந்த அமானியத்தை இந்த நபியுடைய உம்மத்தாகிய நாம் சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: இன்னா அரதுனல் அமானத அஸ்-ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நாம் இந்த குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த வஹி என்ற அமானிதத்தை நாம் வானத்திடம் கொடுத்து பார்த்தோம், பூமியிடம் கொடுத்து பார்த்தோம், மலையிடமும் கொடுத்து பார்த்தோம். இதோ நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், இந்த அமானியத்தை நீங்கள் பொறுப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாம் அந்த வானத்திடமும் எடுத்து காட்டினோம், பூமியிடமும் எடுத்து காட்டினோம், மலைகளிலும் எடுத்து காட்டினோம். ஆனால் இந்த பிரமாணமான மூன்று படைப்புகளும் சொன்னதை فَأَبَيْنَ أَن يَحْمِلْنَهَا وَأَشْفَقْنَ مِنْهَا. இந்த அமானியத்தை ஏற்க முடியாது, இதனை சுமக்க எங்களால் முடியாது. ஏன்? இது மிகவும் பாரமான ஒன்று, இது மிகவும் கடினமான ஒன்று, மிக கஷ்டமான ஒன்று. இதனை நாம் சுமந்து என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது என்பதாக அந்த வானம் பூமி மலைகள் பயந்து அதனை மறுத்து விட்டது. அன்பான சகோதரர்களே, இந்த பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் ஏற்க சுமக்க மறுத்த
ஒரு அமானியத்தை இந்த நபிய உம்மத்தாகிய நாம், மனிதர்களாகிய நாம் இந்த அந்த அமானியத்தை சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது வஹமலல் இன்சான், அந்த அமானியத்தை மனிதன் சுமந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, அந்த மனிதன் அந்த அமானியத்தை சுமந்தவனாக, அந்த அமானியத்தை அவன் தன்னகப்படுத்தியவனாக, அந்த அமானியத்திலே அவன் அநீதம் செய்தவனாகவும், அவன் அந்த அமானியத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை அறியாதவனாகவும் அவன் மனத்தனமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நபியுடைய உம்மத்தாகிய நாம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, மிகப்பெரிய ஒரு அமானியத்தை சுமந்திருக்கிறோம். அந்த அமானியத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடம் ஒப்படைத்தார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த அமானியத்தை பாதுகாத்தார்கள். அவர்கள் தாபிஈன்களிடம் ஒப்படைத்தார்கள். அந்த தாபிஈன்கள் அந்த அமானியத்தை பாதுகாத்தார்கள். அவர்கள் தபா தாபிஈன்களிடம் ஒப்படைத்தார்கள். இவ்வாறு வாழையடி வாழையாக அந்த அமானிதம் எங்களிடம் வந்திருக்கிறது. அந்த அமானியத்தை நாம் எவ்வாறு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நாம் இன்று சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அந்த அமானியத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், அந்த அமானியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இன்று நானும் நீங்களும் என்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டினார்கள். நபிமார்கள் இந்த உலகத்திலே தீனாரையும் தில்லத்தை விட்டு விடவில்லை. அவர்கள் லம் யவர்சு தீனாரம் வலா திர்ஹமா வ இன்னமா வரசு அல் இல்ம. இந்த நபிமார்கள் இந்த உலகத்திலே தீனாரை தில்லத்தை அவர்கள் அனந்தரமாக விட்டு செல்லவில்லை. அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் விட்டு சென்றது இந்த இல்ம் என்ற ஒன்றை அவர்கள் விட்டு சென்றார்கள். இந்த வஹியை அவர்கள் இந்த உம்மத்திடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் சென்றார்கள். அந்த வஹியை அந்த உம்மத்தினர்கள் அந்த இல்மை அவர்கள் அனந்தரமாக எடுத்துக் கொண்டார்கள் என்பதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற சமயத்திலே அவர்களும் எந்த விதமான தீனாரை விட்டுவிடவில்லை, எந்த விதமான நிலத்தை விட்டுவிடவில்லை. அவர்களும் சஹாபாக்களுக்கு விட்டு சென்றது ஒன்றே ஒன்றுதான், இந்த வஹியை விட்டு சென்றார்கள். அந்த வஹியை இரண்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடம் ஒப்படைத்தார்கள். சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அலா அம்ரைன், நான் உங்களை இரண்டு விடயத்தின் மீது நான் உங்களை விட்டு நான் செல்கிறேன். அது ஒன்று குர்ஆன், இரண்டாவது என்னுடைய சுன்னா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டையும் சஹாபாக்கள் ஒப்படைத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் இந்த இரண்டையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சமூகம் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினை எதனை விட்டுவிட்டு சென்றார்களோ அதனை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் இந்த சமூகம் வழி தவற மாட்டாது. இந்த சமூகத்திலே குழப்பங்கள் ஏற்பட மாட்டாது. இந்த சமூகம் அது நேர்வழியில் சென்று கொண்டிருக்கும். இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களை பார்த்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையும் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மினாவிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? என்னிடமிருந்து என்னுடைய சொத்து செல்வங்கள் இருக்கிறது, அதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. என்னுடைய சொத்து செல்வங்கள் இந்த இடங்களில் இருக்கிறது, அந்த சொத்துக்களை எல்லாம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அல்லது நான் என்னுடைய பைத்துல் மாலிலே
இப்பொழுது செல்வங்களை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன், அந்த செல்வங்களை எல்லாம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுடைய பொறுப்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. சொன்ன ஒரு வார்த்தை வினாவிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்கள்? சஹாபாக்களை பார்த்து, குது அன்னி மனாசிகக்கும் லஅல்லி லா அத்ரி லஅல்லி அஹுஜ்ஜு பஅத ஆமிக்கும் ஹாதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இதோ நீங்கள் என்னிடமிருந்து இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எவ்வாறு செய்வது, இந்த ஹஜ்ஜுடைய இல்மை நீங்கள் எவ்வாறு நீங்கள் செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை எல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நான் அடுத்த வருடம் நான் சில வேளை ஹஜ் செய்யாமல் இருக்க கூடும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லி அன்பான சகோதரர்களே, 2.5 மாதங்கள் தான் இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய இறை அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, தன்னுடைய ஹஜ்ஜிலே அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், என்னிடமிருந்து நீங்கள் இல்மை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய அனந்தரம் அந்த இல்முதான், அந்த இல்முதான் உங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த நோயுடைய அந்த காலத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சக்கராத் ஏற்படுவதற்கு முன்னதாக 3 நாட்களுக்கு முன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து மிம்பரிலே ஏறி செய்த உபன்யாசம் இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஃபருடைய மாதம் பிறை 28 அல்லது பிறை 29 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிலிருந்து திரும்பி வரக்கூடிய சமயம் அவர்களுக்கு தலைவலி ஏற்படுகிறது. அதுதான் மரணத்துடைய ஆரம்ப நோயாக இருந்து கொண்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நாட்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய இறுதி நோயினால் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நோயிலும் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்தார்கள். 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்யவில்லை. அந்த 3 நாட்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இமாமத் செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து புதன்கிழமை நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு உபன்யாசம் ஒன்று செய்தார்கள். அந்த உபன்யாசத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி நேரத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை இணை வைப்பதை நான் அஞ்சவில்லை, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் இணை வைப்பதை அஞ்சவில்லை, ஆனால் உலகத்துடைய வஸ்துக்கள் எல்லாம் உங்களுக்கு திறக்கப்பட்டுவிடும், உலகம் உங்களுக்கு விரிவாக்கப்பட்டுவிடும், அந்த உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விடயத்திலே நீங்கள் போட்டி போட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதைத்தான் நான் உங்களிடமிருந்து பயன்படுகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் வந்து விடுமோ, உங்களுக்கு மத்தியிலே அந்த சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விடுமோ, உங்களுக்கு மத்தியிலே அந்த ஒருங்கிணைப்பு அந்த கூட்டமைப்பு அது இல்லாமல் போய்விடுவதை தான் நான் அஞ்சுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபன்யாசம் நீண்ட உபன்யாசம், அந்த உபன்யாசத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நவ்வரல்லாஹு இம்ரா, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய அந்த வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக, அந்த மனிதனுடைய முகத்தை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாக, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னிடமிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை அது அமானிதம், அந்த வார்த்தை இது என்னுடைய வார்த்தைகள், இது வஹீயுடைய வார்த்தைகள். ஏன் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது அல்லாஹ்வுடைய வஹீயுடைய வார்த்தை,
எனவே நான் உங்களுக்கு மத்தியிலே இருந்த காலத்திலே நான் என்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொன்னேனோ அந்த வார்த்தைகளை நீங்கள் எட்டி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதே உபன்யாசம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து சொல்லி காட்டினார்கள். அந்த சஹாபாக்களிடம் எல்லா கடமைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இன்றைய நாள் இந்த தீன், இந்த இஸ்லாம் இது பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது என்ற இந்த குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகிறது. இறங்கிய பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஹல்லா பல்லக்து, நான் உங்களுக்கு எல்லா விடயங்களையும் எட்டி வைத்து விட்டேனா? உங்களுக்கு நான் எட்டி வைத்து விட்டேனா? நீங்கள் சாட்சியம் சொல்லுகிறீர்களா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனைத்து விடயங்களை எங்களுக்கு எட்டி வைத்து விட்டீர்கள், நீங்கள் எல்லா விடயங்களையும் எங்களுக்கு சொல்லி விட்டீர்கள். யா ரசூலல்லாஹ், உங்களிடமிருந்து நாங்கள் இந்த வகையை நாங்கள் பெற்றுக் கொண்டு விட்டோம், இந்த அமானியத்தை நாங்கள் சுமந்து விட்டோம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். சொல்ல பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த விடயங்களை எல்லாம் பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடமிருந்து ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக் கொண்டீர்கள் சொன்னாலும் அந்த விடயத்தை நீங்கள் எட்டி வையுங்கள் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமிஅ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இங்கே இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் சிலர் உங்களுக்கு வெளியால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எட்டி வைக்கக்கூடியவர்கள், அந்த எட்டி வைக்கப்படக்கூடியவர்கள் சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எட்டி வைக்கக்கூடியவர்களை விட, உங்களை விட எட்டி வைக்கப்படக்கூடியவர்கள் மிகவும் நினைவாற்றல் உள்ளவர்களாக, அவர்கள் மிகவும் விளக்கசாலிகளாக இருக்கக்கூடும். அவர்களிடம் நீங்கள் சென்று இந்த இல்மை, இந்த வஹீயை, இந்த அமானியத்தை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் எட்டி வையுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள், அந்த அமானியத்தை ஒப்படைத்தார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்த அந்த அமானியத்தை அந்த சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். அவர்கள் அந்த அமானியத்தை எட்டி வைத்தார்கள். அந்த அமானியத்தை பாதுகாப்பதற்குரிய படிகளை அமைத்தார்கள். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். வஃபாத்தான பின்னால் இப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு யோசனை ஏற்படுகிறது, ஒரு கவலை உண்டாகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏ கலீஃபாவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, இந்த குர்ஆன் இப்போது அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, இவைகளை நாம் ஒன்று சேர்ப்போமே, ஒரு கோர்வையில் இதனை அமைப்போமே என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யோசனை கொடுக்கிறார்கள். இந்த அமானியத்தை எப்படி பாதுகாப்பது, இந்த அமானியத்தை எப்படி பாதுகாப்பது? அவர்களுடைய சிந்தனை, அன்பான சகோதரர்களே, அவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள் ஓம்படவில்லை, அவர்கள் ஒன்று சேர்ப்போம் என்று சொல்லவில்லை. பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு இல்ஹாமியத்தை ஏற்படுத்துகிறான். அவர்களுடைய உள்ளத்திலே ஹஜ்ரத் உமர் சொன்ன அந்த யோசனை அது சரியானது என்பதை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இப்போதுதான் அந்த குர்ஆனை அவர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். அந்த ஒன்று சேர்த்த குர்ஆன் தான் அன்பான சகோதரர்களே, அந்த பாதுகாத்த குர்ஆன் இன்று எங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. அவர்கள் பாதுகாத்தார்கள். இந்த எங்கள் அளவில் அந்த குர்ஆன் வந்திருக்கிறது. உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒன்றையும் அதிகமாக தாழ்ந்து கேட்கவில்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், முதலாவது பிறையை பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அடுப்பெரியவில்லை. இரண்டாவது பிறையை பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே அடுப்பெரியவில்லை. மூன்றாவது பிறையை பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே அடுப்பெரியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு நாளும் அல்லாஹ்விடம் இந்த உலகத்தை கேட்டது கிடையாது. அல்லாஹ்விடம் கேட்டது ஒன்றே ஒன்று. குர்ஆனிலே அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், வக்குர் ரப்பி ஸித்னி இல்மா. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். எதை தெரியுமா? ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ், எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அறிவிலே யா அல்லாஹ் நீ இன்னும் அதிகத்தை ஏற்படுத்துவாயாக என்பதாக நபியை நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த நபியை பார்த்து சொன்னான். அந்த சஹாபாக்களை பார்த்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வெளிக்காட்டினார்கள். ஒரு சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்குள்ளே வருகிறார்கள். வரக்கூடிய சமயத்திலே ஒரு மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வட்டமாக சில சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டு ஜிக்ர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜிக்ருடைய மஜ்லிஸை நபி அவர்கள் பார்த்தார்கள். இன்னும் ஒரு கூட்டம் அவர்கள் குர்ஆனை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு நல்லம் என்பா சொன்னார்கள். மூன்றாவது கூட்டம் இவர்கள் அல்லாஹ்வுடன் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடன் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய துஆ செய்யக்கூடிய அந்த கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார்கள். இப்போது இரண்டு சஹாபாக்கள் துஆ செய்கிறார்கள். நபி அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். இப்போது மூன்றாவதாக ஒரு சஹாபி, அவர்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு ஸஹர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்போது அவர்களுடைய சந்தர்ப்பம் வருகிறது. அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அவர்களுடைய துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், முன்னால் என்னுடைய இரண்டு சஹாபாக்கள், முன்னால் என்னுடைய இரண்டு தோழர்கள் கேட்ட அந்த விடயத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். அத்தோடு யா அல்லாஹ், நான் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா துன்ஸா. யா அல்லாஹ், எனக்கு மறக்கடிக்கப்படாத, எனக்கு எந்த விதமான மறதியும் ஏற்படாத அந்த அறிவு ஞானத்தை உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவுடைய துஆவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். மற்ற இரண்டு சஹாபாக்களும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அபூ ஹுரைரா கேட்கக்கூடிய இந்த துஆவை நாங்களும் கேட்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபக அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா இந்த விடயத்திலே முந்தி விட்டார்கள் என்பதாக அந்த இரண்டு பேருக்கு ஆமீன் சொல்லவில்லை. அபூ ஹுரைராவுடைய அந்த துஆவுடைய பெருமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே விளங்கப்படுத்தி காட்டினார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு விடயம் என்று சொன்னால் அது இதுதான் என்பதை அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தும் முகமாகத்தான் சொன்னார்கள். இந்த விடயத்திலே அபூ ஹுரைரா முந்திவிட்டார், அவருக்கு நான் ஆமீன் சொல்லிவிட்டேன் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியுடைய ஒரு திண்ணை தோழராக இருந்தார்கள். அவர்கள் கைபருடைய வருடத்திலே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபியுடைய அந்த சுஹ்பத் கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் தான் நபியோடு இருந்தார்கள். ஹிஜ்ரி 7க்கு பிறகுதான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் எல்லா சஹாபாக்களை விடவும் நபியுடைய ஹதீஸ்களை அறிவித்த, அந்த நபியுடைய வஹீகளை அறிவித்த சஹாபி என்ன? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். கிட்டத்தட்ட 5374 ஹதீஸ்களை இந்த உம்மத்திடம் எங்களிடம் அமானிதமாக ஒப்படைத்தார்கள். அன்பான சகோதரர்களே, நபியுடைய அந்த இல்மை, நபியுடைய அந்த வஹீயை இந்த உம்மத்துக்கு பாதுகாத்து எங்களிடம் தந்தார்கள், ஒப்படைத்தார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த வஹீயுடைய இல்மு தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா சஹாபாக்களை விடவும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இருக்கிறார்கள். நபியுடைய சாஹிபுன் நால், நபியுடைய அந்த செருப்பணி என்பதாக சொல்லப்படக்கூடிய சஹாபி, நபி அவர்களிடம் பிரயாணத்திலும் ஒன்றாக இருந்தவர்கள், நபி அவருடைய ஊரிலும் ஒன்றாக இருந்த சஹாபி. இவர்களை விடவும் அதிகமான ஹதீஸை அறிவித்த சஹாபி தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏன் தெரியுமா? ஏன் இந்த விடயத்தை நான் சொல்கிறேன்? நபியுடைய இந்த அமானியத்தை அந்த சஹாபாக்கள் எப்படி பாதுகாத்தார்கள்?
அந்த அமானியத்துடைய உணர்வை அடைந்து கொண்டார்கள். தின்பதற்கு வழி இல்லை என்பார் சகோதரர்களே. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சமயத்தை சொல்வார்கள், நான் உண்பதற்கு ஒன்றுமே கிடையாது, நான் நடப்பதற்கு கூட எனக்கு உடம்பிலே சக்தி கிடையாது, நான் நடப்பதற்கு முடியாமல் நான் வழியிலே நான் விழுந்து மயக்கமுற்று கிடந்தேன். என்னை எல்லோரும் நினைத்தார்கள் எனக்கு பைத்தியம் ஏற்பட்டு விட்டது என்றாக நினைத்தார்கள். ஏன் அந்த காலத்திலே ஒருத்தர் மயக்கமுற்று விழுந்து விட்டால் இவருக்கு பைத்தியம் ஏற்பட்டு விட்டது என்பாக நினைப்பார்கள். அதற்கான வைத்தியம் எவ்வாறு சொன்னால் எல்லோரும் ஏறி நிறுத்திக் கொண்டு போவார்கள். அப்போது என்னை எல்லோரும் ஏறி விரித்துக் கொண்டு போனார்கள். நான் சொன்னேன் எனக்கு பைத்தியம் கிடையாது, நான் பசியுடைய அந்த கொடுமையால் தான் நான் மயங்கி விழுந்து கொண்டு கிடக்கிறேன் சொன்னேன் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வாறான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார் சொன்னால் இந்த நபியுடைய இந்த ஹதீஸை அவர்கள் பாதுகாத்ததற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுடைய பிற்பட்ட காலத்திலே அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக்கி கொடுத்தார். ஏன்? அந்த வகையை பாதுகாப்பதன் காரணமாக, அந்த வகையை பாதுகாப்பதற்கு எடுத்த அந்த முயற்சி அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக்கி கொடுத்தார். ஹதரத் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வகையை பாதுகாப்பதற்காக வேண்டி, இந்த வகைக்காக வேண்டி, இந்த இல்முக்காக வேண்டி, இந்த நபியுடைய இந்த குர்ஆன், நபி மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், நபி மீது இறக்கப்பட்ட இந்த வகையை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய முழு செல்வத்தையும் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டிய செலவழித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் சொன்னார்கள், இந்த மஸ்ஜித் நபவியுடைய எல்லா கதவுகளை நீங்கள் மூடி விடுங்கள், ஆனால் அபூபக்கருடைய கதவை மூடாதீர்கள், அந்த கதவு அது திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். எனக்கு பின்னால் இமாமத் என்றால் அது அபூபக்கர் தான், எனக்கு பின்னால் கலீஃபா என்று சொன்னால் அது அபூபக்கர் தான், எனக்கு பின்னால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் தெரியுமா? ஃபக்தது பில் பாதி அபூபக்கர் வ உமர், எனக்கு பின்னால் நீங்கள் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அபூபக்கர் உமர் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த காலம் வகையை பாதுகாக்கக்கூடிய காலம், வகை மங்கிக் கொண்டு போகக்கூடிய காலம், இந்த உம்மத்தில் இருந்த இல்மு இது குறைந்து கொண்டு செல்லக்கூடிய காலம், குர்ஆன் இது ஒதுக்கப்படக்கூடிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் இந்த உம்மத்தில் அப்படியே ஒதுங்கி செல்கிறது. இந்த வகையுடைய இல்மு இது உம்மத்திலிருந்து ஓரம் கட்டப்படக்கூடிய ஒரு காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த வகைக்காக வேண்டி, பாதுகாப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வர்கள் குறைந்த ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதனுடைய விளைவுகளை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். இந்த வகையை நாம் பாதுகாக்காவிட்டால், இந்த நபியுடைய இந்த ஹதீஸ்கள், நபியுடைய இந்த குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் இந்த நபி மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை, நபி அவர்களுடைய வாயினால் சொல்லப்பட்ட இந்த வகையை நாம் பாதுகாக்காவிட்டால் இது என்ன நடக்கும் என்பதை உணர்ந்தார்கள். அன்பான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு இந்த வகையை பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவத்தை எவ்வாறு வழங்கப்படுத்தினார்கள் தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஸியாத் வதக்வான் உரைரா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், எங்களுக்கு இல்மை படித்து தருவதற்காக வேண்டி சஹாபாக்களிலே கொஞ்சம் பேரை நீங்கள் தாழ்ந்து சொன்னார்கள். சஹாபாக்களை நபி அவர்கள் கிட்டத்தட்ட 70 காரிமார்களை, குர்ஆனை மனனம் செய்தவர்களை சஹாபாக்கு அனுப்பினார்கள். இவர்கள் இல்மை கற்பதற்காக வேண்டி இவர்கள் வந்து கேட்கிறார்கள் என்ற நோக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பினார்கள். சஹாபாக்களை நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார்கள். இப்போது இவர்கள் இந்த இல்மை இல்லாமலாக்க வேண்டும், இந்த நபியுடைய வகையை இல்லாமலாக்க வேண்டும், இந்த வகைக்கு ஒரு சதித்திட்டம் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே அந்த 70 சஹாபாக்களை கொண்டு குவித்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் நபியர்கள் பதுவா செய்வது கிடையாது. நபி அவர்கள் ஒரு மாத காலம் நபி அவர்கள் தொழுகையிலே பதுவா செய்தார்கள் என்று சொன்னார், குனூத் ஓதி பதுவா செய்தார்கள் என்று சொன்னார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்காக வேண்டிய அன்பான ஏன்
இந்த வகையை பாதுகாக்கக்கூடியவர்களை இவர்கள் அழித்து விட்டார்களே, இந்த வகையை சுமந்தவர்களை இவர்கள் இல்லாமல் ஆக்கி விட்டார்களே என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்தார்கள். இதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உஹது யுத்தத்திலே சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அஸாபனா நிபால் ஸகீஃப் ஃபதுஉ அலைஹிம். யா ரசூலல்லாஹ், ஸகீஃப் கலையாளர்களுடைய அம்புகள் ஈட்டிகள் வந்து எங்களை குத்துகிறது. யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு எதிராக நீங்கள் பதுவா செய்யுங்கள். யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன சமயத்தில் கூட நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னமா புஇஸ்து ரஹ்மா வலம் உபஸ் லஆனா. நான் பதுவா செய்வதற்கு சபிப்பதற்காக அனுப்பப்படவில்லை, நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஒரு மாத காலம் நபி அவர்கள் பதுவா செய்தார்கள். என்னத்துக்காக வேண்டிய அன்பான சகோதரர்களே, இந்த இல்மை பாதுகாக்கக்கூடியவர்கள், இந்த இல்மை சுமந்தவர்களை இல்லாமல் செய்துவிட்டார் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் பதுவா செய்தார்கள் என்று சொன்னா, இன்னைக்கு நாங்க சமூகத்தில் இந்த இல்மை நாங்க பாதுகாக்கிறோமா அல்லது இந்த இல்மை அப்படியே மங்க வைத்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த காலத்தில் இல்மை பாதுகாக்காமல் இருப்பதற்காக வேண்டி அவர்கள் இல்மை சுமந்தவர்களை அழித்தார்கள். ஆனால் இன்று நாம் இந்த இல்மை நாம் ஒரு வகையிலே நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வாறு தெரியுமா? அந்த இல்முகள் நடக்கக்கூடிய இடங்களை அது இல்லாமல் போக வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த யூதர்கள் செய்தது ஒன்றுதான், இன்று நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய முயற்சி ஒன்றுதான். இன்று மദ്രസാக்களிலே சில தவறுகள் வந்துவிட்டால் இன்று அந்த மദ്രസാவை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி அந்த குர்ஆனுடைய அந்த ஓதப்படக்கூடிய இடங்களை அழித்து ஒழிப்பதற்காக வேண்டி அந்த இடங்களை மூடுவதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள் செய்யும், எத்தனை சதித்திட்டங்கள், எத்தனை மீடியாக்கள், நாம் எத்தனை வலைத்தளங்களிலே எங்களுடைய எத்தனை வார்த்தைகளை நாம் எழுதி கொட்டுகிறோம். அன்பான சகோதரனே, அன்று அவர்கள் கொலை செய்தார்கள், இன்று நாம் வார்த்தையால் இந்த வகையை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த வகையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நான் இந்த வகையை நாம் அழிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே இப்போது இந்த வகையை பாதுகாக்கக்கூடிய இடமாக, இந்த வகையை இந்த உலகத்திலே ஹயாத்தாக்கக்கூடிய இடமாக, இந்த வகையை சுமந்த ஒரு இடமாக இன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த மദ്രസാக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மദ്രസാக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மദ്രസാக்களிலே குர்ஆன் நபியே சுன்னாக்கள் போதிக்கப்படுகிறது. இந்த மദ്രസാக்களை பாதுகாப்பது எங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை. அன்பான சகோதரர்களே, இது ஏந்த இன்னும் சிலருடைய கடமை அல்ல. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபியே உம்மத்தாகிய ஒவ்வொருத்தருடைய கடமைகள் தான் இந்த மദ്രസാக்களை பாதுகாப்பது. சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், சஹாபாக்கள் நபியை ஹஜ்ஜத்துல் வதாவிலே பொறுப்புப்படுத்தார்கள். இந்த வகையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த வகையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பொறுப்புப்படுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஏனால் உலமாக்கள் ஃபத்வாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட ஃபத்வாக்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 500 வஃபாத்தானவர்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய ஃபத்வாவில் எழுதுகிறார்கள். எவ்வாறு தெரியுமா? இன்று மദ്രസാக்கள் இருக்கக்கூடியவர்கள், இன்று நாம் ஏராளமானவர்கள், எங்களே சிலர் அதனை ஒரு அற்பமாக கருதுகிறோம். இவர்களுக்கு படிப்பேறுவது கிடையாது, இவர்களுக்கு தொழில் இல்லாமல் இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் குர்ஆனுடைய மദ്രസാக்கள் இருக்கிறார்கள் என்பதாக நாம் ஒரு இலக்காரமாக கருதி கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அவ்வாறு அல்ல. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இல்மை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் அவர்கள் இந்த இல்முக்காக வேண்டி பயணங்கள் செய்து அவர்கள் இந்த இல்மை படிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் தெரியாது என்பது அல்ல. இவர்கள் எல்லாம் தொழிலிலே இறங்கிவிட்டார்கள் சொன்னால் இவர்கள் ஏழையவர்களை விட அவர்கள் மேலாக சென்று விடுவார்கள். ஆனால் இவர்கள் இல்மை பாதுகாப்பதற்காக வேண்டி இவர்கள் ஈடுபடுகிறார்கள். எனவே இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது கடமை. எந்த அளவு இமாம் புஹூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள்,
நீங்கள் ஸகாத்துடைய பணத்தில் இருந்தாவது அந்த இல்மை தேடக்கூடிய மாணவர்கள், அந்த இல்மை தேடக்கூடிய மாணவர்களுக்கு கிதாபுகள் வாங்குவதற்கு கூட வசதி இல்லை என்று சொன்னால் அந்த கிதாபுகள் வாங்குவதற்கு கூட நீங்கள் உங்களுடைய ஸகாத்துடைய பணத்தால் நீங்கள் உதவி செய்ய முடியும் என்ற ஃபத்வாக்களை எழுதியிருக்கிறார்கள். அன்பான இந்த இல்மை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், இந்த இல்முடைய மദ്രസാக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்னோர்கள் இதனை சிந்தித்தார்கள். அன்பான சகோதரரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே திண்ணை தோழர்கள் அவர்கள் வசதி இல்லாதவர்கள் அல்ல, தொழில் தெரியாதவர்கள் அல்ல, அபூ ஹுரைராவுக்கு தொழில் தெரியாதவர்கள் அல்ல. இப்படி சில திண்ணை தோழர்கள் நபியுடைய காலத்தில் இருந்தார்கள். நபியோடு தான் என்ற நேரம் இருப்பார்கள். நபிக்கு வரக்கூடிய அந்த சாப்பாட்டை நபி அவர்கள் அன்னே கொடுப்பார்கள். நபி அவர்கள் இங்கே 2 மாதம் 3 மாதம் இங்கே அடுப்பெரியாமல் இருக்கும். நபி அவர்களுக்கு இப்போதுதான் ஒரு சாப்பாட்டுக்கான ஒரு அழைப்புகள் வரும். அந்த அழைப்புகளை கூட நபி அவர் சொல்வார்கள், அந்த திண்ணை தோழர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார் சொல்வார்கள். நபி அவர்கள் பரக்கத்துக்காக துஆ செய்வார்கள். எல்லோரும் பரக்கத்தாக சாப்பிட்டு முடித்து அந்த வீட்டார்களுக்கு நபி அவர்கள் கொடுத்து விட்டு வருவார்கள். அவ்வாறு அந்த திண்ணை சஹாபாக்களை பாதுகாத்தார்கள். அந்த திண்ணை சஹாபாக்களுடைய அந்த இல்மை பாதுகாத்தார்கள். அந்த திண்ணை சஹாபாக்கள் எங்கள் வரைக்கும் இந்த இல்மை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இன்று நாம் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய மதரசாக்களை நாம் பாதுகாப்போமாக இருந்தால் எம்முடைய பிள்ளைகள், எம்முடைய பிச்சளங்கள் இந்த இல்மோடு இந்த இஸ்லாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். இல்லை என்றால் அன்பான சகோதரர்களே, ஒரு தசாப்தமோ 2 தசாப்தமோ இந்த என்னுடைய பிள்ளைகள் நாஸ்திகர்களாக மாறிவிடுவார்கள், யகூதிகளாக மாறிவிடுவார்கள், நஸ்ரானிகளாக மாறிவிடக்கூடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாம் என்ற இயற்கையில தான் பிறக்கிறது. ஆனால் ஆனால் அவர்களுடைய தாய் தகப்பன் தான் அந்த குழந்தைகளை யகூதிகளாக, நஸ்ரானிகளாக, மஜூசிகளாக அந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பன் தான் ஆக்குகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனால் அன்பான சகோதரரே, நாமும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டுமா? நாம் இந்த வகையை பாதுகாக்க வேண்டும். இந்த வகையை சொல்லக்கூடியவரை பாதுகாக்க வேண்டும். இமாம் லைஸ் பின் சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிஸ்ர் நாட்டை சேர்ந்தவர்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மிகப்பெரிய செல்வந்தர். ஆனால் இமாம் லைஸ் பின் சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மிஸ்ர்ல இருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், முஅத்தாவுடைய இமாம், ஹிஜ்ரி 179 வஃபாத் ஆனார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஹதியாக்களை அனுப்புவார்கள். நீங்கள் தொழில் செய்ய வேண்டாம், நீங்கள் இந்த நபியுடைய இல்மை பாதுகாருங்கள், நபியுடைய இல்மை நீங்கள் பாதுகாருங்கள் என்பதாக மதீனாவுக்கு மிஸ்ர்ல இருந்து அன்பான சகோதரர்களே ஒவ்வொரு வருடமும் ஹதியாக்கள் அனுப்புவார்கள். ஒரு வருடம் இவர்களுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொஞ்சம் கடனாகி விட்டது. ஒரு கடிதம் எழுப்புகிறார்கள், நீங்க அனுப்பக்கூடிய வதீஃபா, நீங்க அனுப்பக்கூடிய அந்த தொகை போடாமல் இருக்கின்றார்கள் எழுதினார்கள். ஆரம்பமாக 100 தீனார்கள் அனுப்பினார்கள், பிறகு 1000 தீனார்களை அனுப்பினார்கள். உங்களுடைய கடனை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் கடன் தொல்லை ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த வகையை விட்டு நீங்கள் செல்லக்கூடாது, நீங்கள் இந்த இல்மிலே இருந்து கொண்டீங்க என்பதாக அவர்கள் அங்கே அனுப்பினார்கள். அன்பான சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனாவுடைய இமாமா, இன்னைக்கு மாலிக் மதுரபுரி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இந்த இல்மை பாதுகாப்பதற்காக முயற்சி எடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, இன்றும் எமது ஊரிலே மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்மை பாதுகாக்கக்கூடிய இடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இல்மை பாதுகாக்கக்கூடிய இடங்களை பாதுகாப்பது எம்முடைய கடமை. அந்த இல்மை பாதுகாக்கக்கூடிய, அந்த குர்ஆனை போதிக்கக்கூடிய, அந்த சுன்னாவை போதிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு நாம் உதவி செய்வது, அந்த இடங்களை நாம் ஹயாத்தாக்குவது, இது ஒரு சிலருடைய பொறுப்பல்ல, எங்கள் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் வகையை பாதுகாப்போமா? இந்த இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களை பாதுகாப்போமா? அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார். நபி அவர்கள் இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னார்கள், யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, அல்லாஹ்வுடைய கடமையை நீ பாதுகார், அல்லாஹ்வுடைய கடமையை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை
பாதுகாப்பான். எனவே அல்லாஹ்வுடைய வகையுடைய நடங்களை நாம் பாதுகாப்போமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, விமர்சனங்களை விடுவோம், விமர்சனங்களை தவிர்ப்போம், அல்லாஹ்வுடைய வகையுடைய இடங்களை பாதுகாப்போம். அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான், எங்களையும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தோடு அல்லாஹ் வஃபாத்தாக்குவான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வகைக்கு மாற்றமாக யாராவது இந்த வகையை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்வோமாக இருந்தால் ஹிஜ்ரி 38 நஹர்வான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அந்த ஹவார்ஜிகளை அல்லாஹ் இந்த வகைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை அடியோடு அழிச்சு காட்டினான். அன்பான சகோதரர்களே, அதனால நாங்கள் வகைக்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடாது. நாம் இந்த வகையை எப்படி ஹயாத்தாக்குவது, இந்த குர்ஆனை எப்படி நாம் பாதுகாப்பது என்ற முயற்சி எடுப்போம். அல்லாஹ் எங்களை எங்கள் சந்ததிகளையும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தோடு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பார். இஸ்லாத்தோடு அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் கபூல் செய்வாராக. எங்கள் அனைவரையும் குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னிப்பாயாக. இந்த வகையை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பாளர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள்வாயாக. இந்த குர்ஆன் இந்த சுன்னாவை பாதுகாக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் சந்ததிகளை யா அல்லாஹ் தீனோடு வாழக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தோடு வாழ்ந்து இஸ்லாத்தோடு மன்னிக்கக்கூடியவர்களாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாவுகளால, எங்களுடைய கரங்களால, எங்களுடைய எழுத்துக்களால இந்த வகையை அழிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை விட்டும், எழுத்துக்களை விட்டும், கருத்துக்களை விட்டும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மௌத்தை நசீபாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மௌத்தை நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த நபியுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. அந்த நபியுடைய அந்த வஹீயை பாதுகாத்த கூட்டத்திலே யா அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள்வாயாக. அந்த நபியுடைய அந்த கருத்தினால் அந்த ஹவுதுல் கௌசரிலே நீர் அருளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கு நசீபாக ஆக்குவாயாக. எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய மனைவிமார்கள், எம்முடைய பிள்ளைகள் அனைவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.